ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டே 3 ஆஃப் 30 டேஸ் சீரீஸ். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கார்டிங், அதாவது ஆல்ரெடி கார்டிங் பற்றி பார்த்துருப்போம். அந்த எல்லாருமே வந்து கார்டிங்கை ட்ரை பண்ண சொல்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து சாம்பிளாக, அதாவது நம்ம நேரடியாக வெப்சைட்டில் வாங்காமல், அதாவது டீலர் இருப்பாங்கள்ல, கார்டிங் டீலர், அவங்கள்ட்ட வாங்கினா என்ன நடக்குது, அதை பற்றி தான், அதோட ரியாலிட்டி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து நம்ம டீட்டெயில் எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்று நாங்கள் இந்த அண்ணனின் காதலியின் ஐடியில் கார்டிங் செய்துள்ளோம். அதனால் 1499 ரூபாய்க்கு கார்டிங் மூலம் பிரைமார்ட் செய்து தருகிறேன். நாங்கள் அண்ணனிடம் இருந்து ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் வாங்கிவிட்டோம். இப்போது கார்டிங் செய்வோம். 10 நிமிடம் கார்டிங் செய்த பிறகு நாங்கள் அண்ணனின் ஐடியில் 70,000 டைமண்ட் கார்டிங் செய்துவிட்டோம். இப்போது ஸ்பின் செய்து எல்லா ஈவெண்ட் மற்றும் ஈவோவையும் எடுப்போம். இந்த ரீலில் யார் அதிகமாக கருத்து தெரிவித்து பகிர்கிறாரோ அவருக்கு என் சார்பாக 10K கூகுள் பிளே ரீடீம் கோட் முற்றிலும் இலவசம். இந்த வீடியோ வந்து நீங்கள் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து தமிழே கிடையாது, அவன் வந்து ஒரு ஹிந்திக்காரன். ஸோ வந்து நம்ம அவன்கிட்ட தான் வந்து கார்டு, அதாவது ரெடீம் கோடாக வந்து பை பண்ண போகிறோம். சரி பை பண்ணால் அவன் எப்படி ட்ரஸ்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணுறதுக்கு தான் பை பண்ண போகிறோம். வாங்க கைஸ், வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நான் இதை போல் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண பிறகு அவன் டேரெக்டாக வந்து அதாவது டெலிகிராம் அவனோட ஐடியோட லிங்க்கு கொடுத்தான், அதுக்கு மெசேஜ் பண்ண சொல்லி. சரி நானும் மெசேஜ் பண்ணேன். அப்படி மெசேஜ் பண்ணதுலேருந்து வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணேன். அவன் வந்து இதே போல் 500க்கு வந்து 20K கார்டு பேலன்ஸ் இதெல்லாம் சென்ட் பண்ணான். நான் என்ன சென்ட் பண்ணேன்னா, இது போல் 100 200 கொடுத்தா ரெடீம் கோடு கிடைக்குமான்னு கேட்டேன். அவனை இது பண்ணான். சரி பேமெண்ட் பண்ணுறதான்னு கேட்டேன். இதே போல் 100 தான் இருக்குது, 100 பேமெண்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டேன். 2.5ன்னு சொன்னான். சரி 100 நானும் பே பண்ணிட்டேன். பே பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு அனுப்பினான். நானும் அனுப்பின ரெடீம் கோடை வந்து ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தோன்னே இது போல் 5,000 நல்ல வேலை பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தா வந்து என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் தட், ப்ளீஸ் ட்ரை அகெயின். அதாவது நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இது போல் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கன்னு ஒரு லிங்க் வந்தது. அந்த ஃபார்மில் போனால் எந்த ஸ்டோரில் வாங்கினீங்க, இது போல் நிறையா இதெல்லாம் கேட்டுச்சு. ஸோ வந்து திரும்ப நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், இது போல் ப்ரோ இது போல் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸோ இதிலே தெரிஞ்சிச்சு மோஸ்ட்டாக ஸ்கேமர்னு. அதுக்கு தான் கைஸ், நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இது மோஸ்ட்டாக எனக்கு தெரியும் இவன் வந்து ஸ்கேமர்னு, இருந்தாலும் வந்து சும்மா ட்ரஸ்டடாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணது. நீங்கள் வந்து இதை போல் வீடியோ போடுறாங்கன்னு நம்பி யாரும் போய்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் மெயினாக வந்து எல்லாருமே கார்டிங் ட்ரை பண்ண சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நான் அதை ட்ரை பண்ணேன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதனால தான் அந்த வீடியோவை நான் போடாமல் இருக்கேன், அதாவது அதை ட்ரை பண்ணி வீடியோ போடாமல் இருக்கேன். அப்புறம் வந்து அமௌண்ட்டும் சுத்தமாக இல்லை கைஸ். நான் வந்து காலேஜ் தான் படிச்சுட்ருக்கேன்னா, அதனால் மினிமம் டெபாசிட்டே 5K கேட்குது. அதாவது அந்த கார்டு வாங்குகிற வெப்சைட்டில் வந்து மினிமம் டெபாசிட் வந்து 5K. ஸோ வந்து அந்தளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை. அதனால தான் வந்து சரி அமௌண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த வீடியோ போடலான்னு நினச்சேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து 10K வரைக்கும் ரீச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் அந்த வீடியோ போடுறேன். 10K இல்லை, ஒரு 2K வியூஸ் போச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ போடுறேன். இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும் கைஸ், அப்புறம் தான் வீடியோ போட முடியும். நான் வந்து நான் ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன், அதாவது ஃப்ரீ ஃபயருக்காக. நம்ம போடுற கண்டென்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதில் கேட்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நாளைக்கு டே 4ல் இன்னும் நல்ல கண்டென்ட்ஸோடு வந்து பார்க்குறேன் கைஸ். டாட்டா, பை பை, see you.